viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராம் சீதாப்பழ மில்க் ஷேக். இந்த பழத்தில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது, கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. விதை கம்மியாக இருக்கும், பல்ப்பு அதிக அளவில் இருக்கும். பழம் சும்மாவே சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஸ்பூன் வச்சு பல்ப்பை தனியாக எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி பிளெண்டர் ஜார் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு பழம் கொஞ்சம் அமுங்குற பழமாக எடுத்துக்கிங்க. காயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பழுத்த ராமர் சீத்தாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால் சுகர் அளவாக யூஸ் பண்ணுங்கள். பால் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா மில்க் ஷேக் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு கிளாஸ் பாலோட ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து மில்க் ஷேக் பண்ணுங்கள். விதையை தனியாக எடுத்துட்டு பல்ப்பை மட்டும் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ராமர் சீத்தாப்பழத்தை ரெட் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்கிற விதையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. பல்ப்பை பிளெண்டர் ஜாரில் போட்டுக்கலாம். பழமே இனிப்பாக இருக்கிறனால சுகர் 3 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 கப் பால், 1 கப் தண்ணி. ராமர் சீத்தாப்பழ மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.